டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ஹாப்பியாக சமைச்சு தானே ஆகணும். சுட சுட சோறுல இந்த ஆவி பறக்கிற அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும். மொச்சப்பயிறு காரக்குழம்பு செஞ்சிடலாமா? குக்கரில் நல்லா மொச்சப்பயிறு எடுத்து நல்லா வறுத்தெடுத்து அதை அதே குக்கரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 10 to 12 விசில் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்ல எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காவை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சது, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணோம். ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.